வணக்கம். பாயம்மா சமையல். நான் இப்போ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு வேணுங்கிற பொருள் பார்த்துக்குங்க. 1/2 கிலோ தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, புதினா தழை, ஒரு 200 பூண்டு, 150 இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அரைச்சிக்கங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 1.5 படி அரிசி செய்ய போகிறேன். படி இந்த படிக்கு 2 படி அரிசி நான் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசியிலே செய்யலாம், சாப்பாடு நல்லாயிருக்கும். தயிர் ஒரு 200 மில்லி, எலுமிச்சங்காய் ஒரு 2 எலுமிச்சங்காய் பழம் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் 1 கிலோ வாங்கிக்கோங்க. இப்போ நான் இதை செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் 200 எண்ணெய் ஊற்றிக்கணும். மொத்தம் 250. ஒரு 2 டீஸ்பூனு நெய் போட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியில் தேவைன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் போடுறேன். ரெண்டே 2 பச்சை மிளகாய் போடுறேன். இந்த வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ நான் தக்காளி 1/2 கிலோ தக்காளி போடுறேன். இது நல்லா வணங்கணும். இப்போ இந்த மாதிரி வணங்கிரும். இப்போ நான் ஒரு 200 பூண்டு போடுறேன். ஒரு 150 இஞ்சி போடுறேன். நல்லா வணக்குங்க. இப்போ நான் பட்டை கிராம்பு தூள் போடுறேன். 1 2 3. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கிறேன், அதை போட்டுருங்க. இப்போ நான் இதில் சேர்க்க போகிற பொருள் எல்லோரும் பிரியாணி செய்கிறதுக்கு மிளகாத்தூள் போடுவாங்க. நான் வித்தியாசமாக ஒரு 10 வரமிளகாவை இடித்து வச்சுருக்கேன், அதை போடுங்க. இப்போ நீங்கள் இந்த தயிரை ஊற்றிடுங்க. இது பாருங்கள், ஒரு 200 மில்லி தயிர். இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லி, புதினா ரெண்டும் போட்டுருங்க.
இருக்கும்போதே நல்லா வாசனை வரும். சூப்பராக இருக்கும் இந்த வாசனை. இப்போ நீங்கள் வந்து இந்த கறியை போட்டுருங்க. 1 கிலோ கறி. இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு உப்பு போடுங்க. அப்புறம் தண்ணி கொதிச்ச உடனே மறுபடியும் உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இது போடுங்க. கறி வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கறி ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஒரு அரை வேக்காடு வெந்ததுன்னா போதும் கோழிக்கறிக்கு. இதில் இவ்வளவு தண்ணி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இருக்குது. இருந்தாலும் நாம் வந்து இதில் 2 எடுத்துருந்தோமா, இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து 4 ஊற்றுறேன். அதில் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா புழுங்கல் அரிசி தானே, அது தண்ணி கொஞ்சம் குடிக்கும். நாலு ஊற்றுறேன். இப்போ இந்த தண்ணி வந்து நீங்கள் கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த 2 எலுமிச்சம்பழத்தை ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள், 2 எலுமிச்சம்பழத்தை ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட மல்லி புதினா போட்டுக்கோங்க. பாருங்க, இப்படி நுர கட்டிடுச்சு. நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கலர் பவுடர் போட்டுக்கோங்க. தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. டேஸ்டெல்லாம் எதுவும் குறையாது. தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எண்ணெய் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சாப்பாடு தம் விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து உப்பு இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு இந்த தண்ணி வந்து குடிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த பாருங்க இதை தம் விடணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் தம் விட்டுக்கணும். நீங்கள் அடியில் கல்லெல்லாம் எதுவும் வைக்க வேண்டாம். நீங்கள் வந்து சிம்மில் பண்ணிவிட்டு நெய் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நெய் வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தம் விட்டுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். இங்கே பாருங்கள், நான் வந்து இட்லி பானையில் தண்ணி எடுத்து இது மேலே வச்சுருவேன். சிம்மில் வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் சென்று பார்த்தீங்கன்னா சோறு பிரமாதமாக ஆயிருக்கும். அவ்வளோதான் சிக்கன் பிரியாணி. உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு ஆசையாக இருக்குது நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கேட்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க.